குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தொன்றில் 7 பௌத்த பிக்குமார் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா சென்றிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அங்கு பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினருடைய சகா ஒருவர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் நீதிபதி ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான கேலிச்சித்திரம். எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 25 2025 வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். குருநாகல் பகுதியில் இருக்கக்கூடிய மெல்சிரிபுர என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சிரமம், அதாவது ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த ஆச்சிரமம் ஒன்றில் நேற்று இரவு ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த பிக்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, நான் நினைக்கிறேன் மலைப்பகுதி போல நடக்குது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கேபிள் காரை பயன்படுத்துகிறதாம். அந்த கேபிள் காரில் போய்கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று அதில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த கேபிள் கார் உடைந்து நொறுங்கியதன் காரணமாக 13 பிக்குமார் அந்த கேபிள் காரிலே போயிருக்கிறார்கள். அவர்களில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏனையவர்கள் படுகாயமடைந்து குருநாகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்றிரவு 9 மணி அளவில் இடம்பெற்றதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. இனி மேலதிக தகவல்கள் மற்றும் விசாரணைகளின் முடிவுகள் இன்று காலையில் தான் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய படுகாயமடைந்த 6 பிக்குமாரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த கொல்லப்பட்ட 7 பிக்குமாரில் 2 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த பிக்குமார் இங்கு இந்த குறிப்பிட்ட ஆசிரமத்தில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே ஆசிரமத்தில் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு கேபிள் காரில் இரவு வேளையில் பயணம் செய்த வேளையில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. நினைக்கிறேன் பெரும் எண்ணிக்கையில், அதாவது இந்த ஒரு எண்ணிக்கையில் பிக்குமார் ஒரே அடியாக கொல்லப்பட்டது இலங்கையில் இதுதான் முதல் தடவையாக இருக்க வேண்டும். எனவே இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நேற்று இரவு 9 மணிக்கு பிறகு நடந்ததன் காரணமாக இரவரவாக ஏனைய தகவல்கள் கிடைக்கவில்லை. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அமெரிக்கா சென்றிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அங்கு பல்வேறு தரப்பினரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான மனித உரிமைகள் ஆணையகத்துக்கான இயக்குனர் போல்கர் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போல தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அதே போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான சிறப்பு தூதுவரையும் சந்தித்திருக்கின்றார். அதே வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது உலகளாவிய ரீதியில் இடம்பெறுகின்ற இந்த யுத்தங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அதேவேளை போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் இலங்கையை பொருளாதார ரீதியில் மிகச்சிறந்த நாடாக கட்டியெழுப்புவதே தன்னுடைய கனவு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய அமெரிக்க பயணம் குறித்த மேலதிக தகவல்களை இன்னொரு காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா தங்காலைக்கு சென்றிருக்கின்றார். தங்காலைக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருந்து வெளியேறி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்காலைக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளுமே சந்திப்புகள்லாம், ஒரே சந்திப்புகள்லாம். பல்வேறு பிரமுகர்கள் போயிட்டு சந்திச்சுட்டு வரினோம், செல்ஃபிகள் எடுக்கிறதும் போட்டோக்கள் எடுக்கிறதும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சந்திப்புகள் நடந்து கொண்டே இருக்குது. அந்த செய்திகளும் திட்டமிட்ட ரீதியில் பரப்பப்படுது. ஒவ்வொரு நாளும் பிஸியா இருக்கிறார், சந்திக்கிறார், அவரை சந்திக்கிறார், இவரை சந்திக்கிறார், ஏதோ பிளான் போடுறார் போல நடக்குன்னு சொல்லி. அப்ப நாங்கள் அப்படி நெக்கட்டுமெண்டு ஏதோ பிளான் போடுறார் போல நடக்குன்னு நெக்கட்டுமெண்டாக்கும். எனவே அந்த செய்திகளும் திட்டமிட்ட ரீதியில் பரப்பப்படுது. அந்த அடிப்படையில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா நேற்றைய நாளில் தங்காலைக்கு சென்று அவருடைய வீட்டிற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்தித்திருக்கின்றார். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என சொல்லப்படுகின்றது. மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை. நேற்றைய நாளில் பாதாள உலக குழுவுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை கைது செய்யும் போது அவரிடமிருந்து T56 வகை துப்பாக்கிகள் 4 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. எனவே 4 T56 வகை துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரை தான் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய மிக நெருங்கிய கூட்டாளி ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார், பூசா சிறையில் இருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிகம ருவான். மிதிகம
ருவான் கடந்த 2 நாட்களாக செய்திகளில் அடிபடுகின்ற பெயராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தணும் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்து நீதிமன்றம் சொல்லியிருக்குது அடுத்த மாதம் விசாரிக்க சொல்லி. எனவே தங்களுக்கு கிடைத்த சில மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்தும் விதமாக மிதிகம ருவானிடம் விசாரணை நடத்தணும் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் விசாரணை இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையில் அவருடைய நெருங்கிய கூட்டாளி தான் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலிகம என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கக்கூடிய இப்பாவெல என்று சொல்லப்படுற இடத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் மிதிகம ருவானினுடைய நெருங்கிய கூட்டாளி மட்டுமல்லாமல் உறவினர் எனவும் சொல்லப்படுகிறது. இவரிடமும் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாளில் நீதிபதி ஒருவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது. பெண் நீதிபதி ஒருவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கின்றது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதியாக கடமை புரிந்த நீதிபதி சுபராஜினி ஜெகநாதன் அவருடைய பதவிதான் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய பதவி பறிப்பு சம்பந்தமாக பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன சமூக வலைத்தளங்களில். இருந்த போதிலும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட காரணங்கள் வெளியாகாததன் காரணமாக அவற்றை குறிப்பிட முடியவில்லை. இருந்த போதிலும் கூட நேற்றைய நாளில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களுக்கு விரும்பத்தகாத செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்னென்று சொன்னால் மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார். அந்த திட்டம் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்பின் பேரில் சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அந்த திட்டத்துக்கு எதிராக போராடுகின்ற பிரஜைகள் குழு மற்றும் மன்னார் மாவட்ட மக்கள் முக்கியமான சமூக பிரதிநிதிகள் எல்லோருமே வந்து கொழும்புக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களையும் அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்நிலையில் அதற்கான அனுமதியை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார். அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும்படி. இது நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் என்றே சொல்ல வேண்டும். எனவே என்ன காரணத்துக்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டது என்பது சம்பந்தமாக உடனடியாக தகவல்கள் வெளியாகவில்லை. எனவே எதிர்காலத்தில் இந்த அனுமதி மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் கூட இவ்வளவு காலமாக போராடி வருகின்ற மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு ஏமாற்றமாக இருக்கும். போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் பொதுமக்கள் முறைப்பாடு செய்யணும் என்று சொன்னால் அதற்குரிய தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மாகாண ரீதியாக தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களுக்கும் தனித்தனியே அந்தந்த மாகாண மக்களுக்கு என்று சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்துக்கு வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை தான் இப்போ நீங்கள் திரையில பார்க்குறீங்க. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தகவல்களை அனுப்ப முடியும். அதாவது உங்களுக்கு இப்போ யாராவது போதைப் பொருளை விற்கிறார்கள் கடத்துகிறார்கள் அது சம்பந்தமாக எந்த ஒரு தகவல் தெரிஞ்சாலும் நீங்க பயப்படாம இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு இப்ப போன் பண்ணினா ஆன்சர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்க வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த தொலைபேசி இலக்கம் கிழக்கு மாகாணத்துக்கான தொலைபேசி இலக்கம். எனவே கிழக்கு மாகாணத்தில் வசிக்கின்ற மக்கள் உங்கள் பகுதிகளில் ஏதாவது போதைப் பொருட்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், யாராவது போதைப் பொருட்கள் கடத்தி உங்களுக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை வந்து இந்த தொலைபேசிக்கு அழைத்து அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களுக்கும் தனித்தனியே தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதை வந்து வளைஞ்சு 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 போகுது. அந்த பாதைக்கு முன்னர் எழுதப்பட்டிருக்குது 2029. எனவே 2029ஆம் ஆண்டு என்ன ஜனாதிபதி தேர்தல். எனவே அந்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கி இந்த பாதை போகுது. அந்த பாதை வந்து சிவப்பு கலர் பாதை. அது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் அந்த கழுத்தில் போடுற அந்த சிவப்பு துண்டு அதைத்தான் பாதை மாதிரி கீறி கிடக்குது. பாதை முழுக்க ஒரே மேடு பள்ளமாக கிடக்கு, புட்டி புட்டியாக கிடக்கு. இப்போ இந்த பாதையில் போக வேண்டிய ஆளார் நாமல் ராஜபக்ஷ. அவர் வந்து அந்த சின்ன பிள்ளையில் ஒரு சைக்கிள் இருக்குல்ல, ஏன்னா அவர் பேபி தானே, அந்த சின்ன சைக்கிளில் வந்து இருந்து விளக்குறார். பின்னுக்கு வந்து தாமரை பூவை நட்டு வச்சு கிடக்குது. மஹிந்த ராஜபக்ஷ அந்த பொல்லையும் பிடிச்சி கொண்டு, அது அவருக்கு இயலாது தானே, பொல்லையும் பிடிச்சி கொண்டு இந்த சைக்கிளை பழக்கிறார். இப்போ அது பழக்கி விடுவோம் ஆளுக்கண்டு, இப்படி அது ஓடுறாரோ இன்னும் ஒரியாண்டு. நாமல் ராஜபக்ஷ முகத்தை பார்த்தா சைக்கிள் ஓடுற மாதிரியே தெரியல, நோக்கமே இல்லை. முன்னால் நிறைய பள்ளம் புட்டிகள் எல்லாம் கிடக்குது. எனவே இந்த பள்ளம் புட்டிகளுக்கு மேலால் வளைச்சு 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 கொண்டு 2029 வரைக்கும் விழுந்தொழும்பாமல் போவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே நாமல் ராஜபக்ச அரசியல்ல வந்து இப்பதான் சைக்கிள் எடுத்து ஓட ஆரம்பிச்சுக்கார். ஓட ஆரம்பிக்கல, இப்பதான் சைக்கிள் பழகிறார் என்று சொல்லி மிக அழகாக இந்த ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.